ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போயிருந்தோங்க. எங்கள் மாமா ஊர், அதாவது எங்கள் அப்பாவோட தாய் மாமா பையன் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ரொம்பவே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஒரு ஊரும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. எங்கள் ஊர் சைட்லாம் வானம் பார்த்த பூமி தான். இந்த கூடலூரும் அப்படி தான். இவங்க வந்து சின்னத்தாராபுரத்துக்கிட்ட கூடலூரில் இருக்காங்க. கொஞ்சம் நல்லா டீப்பாக காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குன்னு வைங்களே. மாமா வீட்டில் ஏற்கனவே திராட்சை வளர்த்து எங்களுக்கு திராட்சை கொண்டு வந்து கொடுத்தாரு. அது நம்ம ஷார்ட் வீடியோவில் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கடைசி ஆயிடுச்சு. அவர் வீட்டில் வச்சுருந்த திராட்சை கொடியைத்தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். அதில் ஒரு 4-5 கொலை தான் இருந்தது. அந்த கொலையை அப்படியே அறுத்து டேஸ்ட்டு பார்த்துட்டு சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுக்கும் பதியை எடுத்து கொடுத்துட்டாருங்க. வீட்டில் கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஆல்ரெடி நான் விதை போட்டு ஒரு 2 முளைச்சிருந்தது. அது என்னென்னா பில்லு பிடுங்கும் போது தெரியாமல் எங்கள் அம்மாச்சி அதை பிடுங்கி போட்டுட்டாங்க. பரவாயில்ல, இப்போ பதியமும் கொடுத்துருக்காரு, அதையும் நட்டு வச்சுருக்கேன். வருமா வராதான்னு தெரில. வந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷம்னு தான் சொல்லுவேங்க. இது திராட்சை காடுகள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இது சாதாரண விஷயமா இருக்கலாம், எங்களுக்கு அரிதான விஷயந்தான். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் இது வளர்த்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு அவர் எந்த உரமும் போடல, வெறும் அந்த குப்பையை மட்டும்தான் போட்டாங்க. அதாவது மாட்டு குப்பையும் கோழி குப்பை ஆட்டுக்குப்பை இது மாதிரி இயற்கை உரத்தை வச்சு தான் இதை ஃபுல்லாகவே வளர்த்தாங்க. இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஆல்மோஸ்ட் காய் கடைசி ஆயிடுச்சு, இருந்தாலுமே அந்த டேஸ்ட் அப்படியே தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் வாடை விட்டு ஒரு நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ மாமா எல்லாத்தையுமே பறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் ஒரு 2 பறிச்சுட்டு போதும். ஒரு சில கொலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இதுதான் பழுத்திருந்தது, மற்றது காயாக இருந்தது. அது அப்படியே விட்டுருங்க, வேண்டான்னு சொல்லிட்டோம். வாங்க அப்படியே இந்த வீடியோவில் நம்ம மாமாவோட நந்தவனத்தை போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவனை மீட் பண்ணிருங்க. இவன் பேர் ஜாக்கி. இன்னொருத்தர் இருக்க பாலான்னு ஒரு குண்டு பையன். அவன் வந்து எங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். அவனை வீடியோவில் கவர் பண்ணாமல் விட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் கவர் பண்ணி அவனையும் காட்டுறேன். இது வந்து அவரோட செவ்வாழை தோட்டங்க. அங்கங்கே வாழைக்கண்டு வச்சுருக்காரு. வீட்டு யூஸ்க்கு தான் வச்சுருக்காரு. எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கடைக்கும் கொடுப்பாங்க. அங்கங்கே தார் போட்டிருக்கு, ஒரு 2 வாழைக்கண்டு தார் போட்டிருக்கு. இப்போ தான் எல்லாமே வச்சு அவர் செட்டில் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி வேறு ஊரில் இருந்தாங்க. அங்கே எல்லாத்தையும் விற்றுட்டு இங்கே வந்து காடு வாங்கி இது போல் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு அமைதியாகவும் இருக்குது, மன நிறைவாகவும் இருக்குங்கிறதுனால இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் பீக்கஞ்செடி, இது பார்த்திங்கன்னா செம்மறியாட்டு பட்டி. மின்னமாறு வெட்டி தான் இது போல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போல்லாம் இது போல் இரும்புலையே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு வரும், அதே சமயம் தூக்கி வைக்கிறதும் ஈஸி. கரும்பு பார்த்திங்கன்னா பொங்கல் அறுவடைக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டைம் கொஞ்சம் எல்லாமே சாஞ்சிருச்சு, சொத்தையும் விழுந்துட்டுன்னு சொன்னார். கொஞ்சமாக போட்டிருக்கனால பராமரிக்கல. எனவே பொங்கலுக்கு தேவையான கரும்பு இருக்கும். எங்களுக்கும் 2 வெட்டி கொடுத்தாரு. நாங்களும் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டோம். நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். நானும் வீட்டில் கரும்பு வளர்த்து பார்க்குறேங்க. என்னால் வளர்க்க முடியல. பார்க்கலாம், இந்த பொங்கலுக்கு அப்புறமாவது வளர்க்க முடியுமான்னு வளர்த்து பார்க்குறேன். அப்புறம் அடுத்து அப்படியே காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சோளம் விதைச்சிட்டாங்க. இன்னும் அறுக்கல. சோளம் விதைக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இனிதான் வரப்போகிறாங்களா. இங்கே பக்கத்து கடைலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விண்டு மில்லுக்கு கொடுத்துட்டாங்க. இவருக்கு வந்து கொடுக்க விருப்பம் இல்லாததுனால விவசாயம் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கார். இங்கே பக்கத்தில் இருக்க நிறையா காடுகள் பார்த்திங்கன்னா சுற்றி வர விண்டு மில் தான் இருக்குது. இது போல் அமைதியாக காட்டுக்குள்ளே நல்ல வீடு கட்டி இந்த மாதிரி பண்ணை அமைச்சு தோட்டம் போட்டு வாழ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருக்கும். ஒரு கார், பஸ்ஸு, லாரி எந்த சத்தமும் இருக்காது. வெறும் குருவிகளும் நம்ம செல்ல பிராணிகள் சத்தம் மட்டும்தான் இருக்கும். ரொம்பவே நிறைவான வாழ்க்கைங்க. அப்புறம் சோளக்காட்டை தாண்டி சரி அப்படியே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனோம். என்னென்னா அந்த பக்கம் பண்ணை கட்டி வச்சுருக்காரு பெருசாக. இது எல்லாத்துக்குமே தண்ணி பாய்க்கிறதுக்கு அந்த பண்ணை தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் போக போக அந்த விண்வெளி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போனார். அந்த வெள்ளை கலரில் இருக்கிறது வந்து டாட்டாவோடது. இன்னொரு வந்து ஏதோ ஒரு கம்பெனி சொன்னார். அது எப்படி அந்த ரெக்கெல்லாம் லாரி மூலமாக கொண்டு போனாங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அதுக்கு. ஏன்னா ஒரு காடு தாண்டி இன்னொரு காட்டுக்கு கொண்டு போய் அந்த ரெக்கையை கொண்டு போகணும். ஏன்னா அவ்வளோ பெருசு இல்லைங்களா. அப்போ அந்த காட்டுக்காரங்களுக்கு ஒரு கமிஷன் அமௌண்ட் கொடுத்து தான் எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா அவங்க உள்ளே போக அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி அந்த ஸ்டோரிலாம் சொல்லிட்டு வந்தார். டாட்டா கம்பெனியோடது கொஞ்சம் பெருசாக இருந்தது, திரும்ப முடியல. இந்த மாதிரி அப்போதைக்கு என்ன நடந்ததோ அந்த ஸ்டோரிலாம் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தாருங்க. இது ஒரு கொஞ்சம் நமக்கு தெரியாத விஷயத்த புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இது வந்து சோலாரு மோட்டருக்காக போட்டிருக்காங்க.
பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை ஒன்று கட்டியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் பாசனத்துக்காக. பாருங்கள் மேலே எவ்வளோ தான் இருக்குது, நிலத்தொட்டி மாதிரி அடியில் பறித்து நல்லா பெரிய பண்ணை. ஒரு ஆள் நின்று நல்லா ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு 6 ஃபீட் ஆள் உள்ளே இறங்கி கையை ரெண்டையும் மேலே கூச்சி வச்சா எவ்வளோ ஆழம் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல ஆழமான தொட்டி. பாப்பாவுக்கு வந்து ஒரு பங்குனி மாதம் வந்ததுக்கப்புறமா இந்த பண்ணை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நீச்சல் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுத்து வரைக்கும் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு உள்ளே இறக்கி விட்டு நீச்சல் கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இதுதாங்க ஸ்விம்மிங் பூல், இல்லைன்னா கிணத்துக்கு போயிடுவோம், அதில் போய் நீச்சல் அடிப்போம். இப்படி தான் நாங்கள் கற்றுக்குவோம். இந்த வீடியோவில் அவருடைய ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளோர் வீடியோ உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.